ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் ஒர்க் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ஃப்ளவர் பீட்ஸ் வச்சு செய்த ஒரு ஃப்ளவர் தான் இது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் ஒர்க்கு பாருங்கள். இந்த மாதிரி ஹோல் உள்ள குந்தன் ஸ்டோன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஹோல் இல்லாதது இருந்தால் அதுவும் நீங்கள் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ குந்தன் ஸ்டோன், டியூப் பீட்ஸ், சுகர் பீட்ஸ், சுகர் பீட் கலர்லேயே த்ரெட், அப்புறமா கட்டர். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி வரையலாம், அல்லது ஏதாவது திங்ஸ் வச்சோ நம்ம வரையலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ சென்டரில் நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் இப்படி வச்சுட்டு தைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நல்லா டைட்டாக தைச்சிட்டு இனி நம்ம டியூப் பீட் தைக்கலாம். பாருங்கள், அதுக்கு இந்த எண்ட்லேருந்து இப்படி நீடில் மேலே எடுத்துட்டு பாருங்கள், இப்படி ஒரு டியூப் பீட் எடுத்துட்டு அதுக்கு மேலே சுகர் பீட் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த டியூப் பீட் இருக்கு, இந்த சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் இப்படி தள்ளி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த டியூப் பீட் வழியாக பாருங்கள், இந்த டியூப் பீட் வழியாக அந்த நீடில் போட்டு கீழே ஃபேப்ரிக்கில் இப்படி குத்தி கீழே எடுக்கணும். எடுக்கச்சில நல்லா டைட்டாக அப்படி எடுத்துடணும். அப்போ தான் இந்த டியூப் பீட் வந்து இப்படி நிற்கும். லூஸாக விட்டுட்டிங்கன்னா அந்த டியூப் பீட் கொஞ்சம் நேரத்தில் இப்படி படுத்துரும். ஸோ அதனால் நல்லா அப்படி டைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்துட்டு நல்லா அப்படி இழுத்து பின்னால் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நிற்கணும். இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கணும். இந்த டியூப் பீட் இப்படி பிடிச்சிட்டோமா, நல்லா அப்படி பிடிச்சிட்டு பின்னால் பாருங்கள், இதை அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி பிடிச்சிடணும். இந்த நூலை பிடிச்சிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நாட் போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம நாட் போட்டுடலாம். ஒரு நாட்டோ 2 நாட்டோ நம்ம போடலாம். நல்லா டைட்டாக போடணும். பாருங்கள், இதே மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த பீட் வைக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு டியூப் பீட், அப்புறமா சுகர் பீட். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி சுகர் பீட் இப்படி கையில் எடுத்துட்டு இந்த டியூப் பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப் பீட் வழியாக இந்த மாதிரி இப்படி கீழே குத்தி இப்படி எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி குத்தி எடுத்துட்டு கீழே வந்து ஒரு நாட்டோ அல்லது 2 நாட்டோ நம்ம போடலாம். இதே மாதிரி நம்ம இப்படி சுற்றி நம்ம வைக்கலாம். ஒவ்வொரு டைமும் கீழே நம்ம நாட் போடணும். நல்லா இப்படி நெருக்கமாக தைக்கணும்.
பாருங்கள். இதே மாதிரி இனி நம்ம அடுத்த ரவுண்ட் போடலாம். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ வீதியில் ஃப்ளவர் வேணுமோ அத்தனை ரவுண்ட்ஸ் நம்ம போடலாம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 ரவுண்ட் நம்ம போடணும். ஸோ அடுத்த ரவுண்ட் நம்ம போடலாம். அது பாருங்கள், இதை ஒட்டியே அது போடச்சில் எப்படி போடணும்னா பாருங்கள், இந்த 2 இது இருக்குல்ல, டியூப் இருக்குல்ல, இந்த 2 டியூபுக்கு நடுவில் வர மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2 டியூப் எடுக்கலாம். ஸோ இந்த 2 டியூபுக்கு சென்டரில் வர மாதிரி கோர்க்கணும். எப்போவுமே நம்ம ஃப்ளவர் எந்த மெட்டீரியல் வச்சு ஃப்ளவர் கோர்த்தாலும் இந்த மாதிரி தான் கோர்க்கணும். 2 பெட்டலுக்கு நடுவில் ஃபஸ்ட்டில் ஒரு ரவுண்டு பெட்டல் வச்சுருவோமா, அடுத்த பெட்டல் வந்து 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் வர மாதிரி. எந்த மெட்டீரியல் வச்சு நம்ம ஃப்ளவர் செய்தாலும் அந்த மாதிரி தான் செய்யணும். ஸோ இப்போ இது 2 டியூப் பீடுக்கு நடுவில் இந்த டியூப் பீட் நான் இப்போ எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி தான் தைக்கணும். தைச்சிட்டு கீழே ஒவ்வொருக்கா நாட் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இனி கீழே நாட் போடலாம். இனி அடுத்தாலையும் அதே மாதிரி அந்த 2 டியூபுக்கு நடுவில் இப்படி 2 டியூபுக்கு நடுவில் வர மாதிரி இப்படி வரிசையாக இனி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்போ அடுத்த ரவுண்டு முடிச்சாச்சு. கூட ஒரு ரவுண்டு நம்ம பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம பின்னால் ஒரு நாட் போட்டுடலாம். இனி இப்போ நம்ம இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் சென்டரில் உள்ளது பண்ணியிருக்கோம்ல, இனி ஒரு ரோ வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங் பொசிஷனில் பண்ணுவோம். இப்போ இது இப்படி நிற்கிதுல, இனி கொஞ்சம் அப்படி சரிச்சு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி தான், ஆனால் தைக்கிறது கொஞ்சம் கீழே ஸ்லாண்டிங் இதில் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அதே மாதிரி தான் கோர்க்கணும். ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாம், கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கில் வச்சு கோர்த்துட்டா
அது வந்து கீழே ஸ்டாண்டிங் பொசிஷனில் இப்படி இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம கீழே வந்து நாட் போடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி. இதுக்கு வந்து எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் நாட் போடணும்னு வேண்டாம். ஏன்னா இது நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் தானே வச்சுருக்கோம். அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பீடுக்கு கழிச்சு நம்ம நாட் போட்டாலே போதும். அதே மாதிரி தான் கோர்க்கணும். இந்த மாதிரி சுற்றி நல்லா நெருக்கமாக அப்படி வச்சு கோர்த்துரும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பின்னால் நாட் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே ஒரு லைன் இந்த மாதிரி பீட்ஸும் நடுவில் இந்த மாதிரி இப்படி ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஒரு 3D எஃபெக்டில் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு 3D எஃபெக்டில் இந்த மாதிரி இப்படி பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி பண்ணலாம். ஸோ நல்ல ஈஸியான ஒரு ஃப்ளவர் தான். நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.